பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. அட்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. அட்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷத்தினுடைய தொடர் போதனை, மார்க் காஸ்பலுடைய தொடர் போதனை /17 நான் நோட்ஸில் குறிச்சிட்டே வர்றேன். 17வது பகுதியாக மார்க்கு சுவிசேஷத்தை நான் தொடர்கிறேன். கடவுள் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை உங்களோடு கூட பேசுகிறேன், பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உண்மை ஆசீர்வதிப்பாரா. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். மார்க் காஸ்பல் chapter 1 verse 14 and 15. Let us all read together. சேர்ந்து வாசிப்போமா? யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், புரிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தள்ளும். Without you we cannot understand thy word, because this word is inspired by the Holy Spirit. Until the help of the Holy Spirit, our mind cannot be illuminated. Lord Jesus, illuminate our mind and to grasp what you are trying to say to us.
இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2 வசனங்களையும் வாசித்து பார்த்தால், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கம்மா புல் ஸ்டாப் நிறுத்தி வாசித்தாதான் நம்ம புரியும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அப்பாஸ்டஃபி இருக்கு ரைட்டா, காலம் நிறைவேறிட்டு, கமா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, அப்பாஸ்டஃபி மனம் திரும்பி, கமா சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். 2 வசனத்தையும் மனனம் செய்ய முடிந்தால் மனனம் செய்து கொள்ளலாம். நான் உங்களோடு கூட பேசுகிற இந்த மார்க்கு சுவிசேஷம் ஒரு 16 அதிகாரங்கள், மிக ரத்தின சுருக்கமாக எழுதப்பட்டது. நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்பித்தது போல நிருபங்கள் தான் முதலாவது எழுதப்பட்டது. அதிலும் 1 தெசலோனிக்கேயர் நிருபம் தான் முதலாவது எழுதப்பட்டது. சுவிசேஷங்கள் முதலாவது எழுதப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் சுவிசேஷங்களை பார்க்கும்போது நியூ டெஸ்டமெண்ட் ஆரம்பிக்கிறதே மத்தேயிலிருந்து தானே ஆரம்பிக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் த கெனானிசிட்டி ஆஃப் த பைபிள் என்றதை படிக்கும்போது எப்படி தேவன் அதை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதை வேத பண்டிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நமக்கு ஒரு சர்ச்சு அந்த அளவுக்கு டெப்த்தாக டீச் பண்ணணுமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பட் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவது ஒரு வேதாம கல்லூரியில் கற்றுக் கொடுக்குற அளவு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு வேதாம கல்லூரியில் எந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த அளவு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் இல்லை. நாங்கள் வாழ்க்கையிலே படித்து கடவுளுடைய கிருபையினால் சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் கற்றுக்கொண்டால் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கலாம். மார்க் சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கும்போது இப்போ யாருக்கா ஒருத்தர் கொடுக்கணும், மார்க் சுவிசேஷத்தை தான் முதலாவது நாம் கொடுப்போம். மத்தேயும் லூக்கா யோவான்லாம் உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு. அதனால் மார்க்கு சுவிசேஷத்தை தான் கொடுப்போம். நான் சொல்லியிருக்கேன், கிராம ஊழியங்களில் அந்த காலங்களில் மார்க்கு சுவிசேஷம் தனியாக நாங்கள் பிரசங்கிக்கிற இடங்களிலே விநியோகிப்போம். அதை வாங்கி வாசிக்கட்டும் என்று சொல்லி. ஏனென்றால் அது மிக சுருக்கமாக எதற்காக எழுதப்பட்ட நோக்கத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதோடு முடிச்சிடக்கூடாது, அதை தாண்டி படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதாம கல்லூரியிலே சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பாடம், ஒரு பேப்பர். முதல்ல நிறைய பேர் சினாப்டிக்னா என்னன்னு தெரியாது. 3 சுவிசேஷத்தையும் ஒத்து படிக்கணும். சில வசனங்கள் வித்தியாசமாய் தெரியும், ஓமைகள், அதுபோல் அற்புதங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் குறித்து படிக்கணும். யோவான் சுவிசேஷம் தனியாக படிக்க வேண்டும், ஜானியன் காஸ்பல் என்று. ஸோ இதெல்லாம் இந்த 4ம் நமக்கு அத்துப்படியாக இருந்தால் தான் நம்முடைய ஊழியங்களிலே ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். If anyone wants to do God's ministry, we must be thorough with the gospel. சுவிசேஷத்திலே அத்துப்படியாக இருக்க வேண்டும். கடவுளும் கொடுத்த கால அளவில் அதை எவ்வளவுக்கு அதிகமாய் கருத்தாய் படிக்கிறோமோ அவ்வளோக்கு படித்தால் இயேசு செய்த ஊழியத்தின் முறையை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் மெத்தட், அவர் மாடல் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் 3.5 ஆண்டுகள் எப்படி ஊழியம் செய்தாரோ அதை மனதிலே வைத்து அவர் எதை பேசினார், எதை பிரசங்கித்தார், எதை உபதேசித்தார், எதை கற்றுக் கொடுத்தார், அவர் என்ன விதத்தில் செயல்பட்டார் என்பதையெல்லாம் நாம் கிரகித்துக் கொள்வோமானால் இயேசுவை மனதில் வைத்து இயேசுவை மையமாக வைத்து நாம் ஊழியம் செய்வோம். அப்படியே ஊழியம் சிறப்பாக இருக்கும். புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு சுவிசேஷங்களை படித்து இயேசுவை மையமாக வைத்து நம்முடைய பிரசங்கத்தை கூர்மையாக்கி தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அவை இந்த சுவிசேஷத்தை எடுத்ததற்கே ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்முடைய சபை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சரியா? எங்களுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கவில்லை, நாங்கள் ஆண்டவருடைய கிருபையாய் முட்டி மோதி எங்கேயோ கற்றுக்கொண்டோம் கிருபையாக. ஆனால் உங்களுக்கு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னது போல் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நல்லது. நிறைய பேருக்கு சொல்லலாம். நீங்கள் மற்றவர்களை இந்த செய்தி சொல்லும்போது அவர்களை அழைத்து கேட்க வைக்கலாம். இதுவும் ஊழியத்தின் ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மணி நேரம் பாடத்தை கற்றுக் கொடுப்பது போல
வகுப்பறையில் 40 நிமிடம், சபையில் ஒரு மணி நேரம் கற்றுக் கொடுப்பது. நம்ம அதை உள்வாங்கி கொண்டால் நாம் சிறந்தவர்களாய் மாற தேவன் நமக்கு உதவி செய்வார். வாசிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து, திரும்ப வாசிக்கிறேன் பார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இந்த 15ஆம் வசனத்தில் 3 விஷயம் இருக்கிறது. காலம் நிறைவேறிட்டு 1, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. பாயிண்ட் 2, 3வது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அந்த 3வதுலேயே 2 இருக்குது. 1 மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நாங்கள் அப்படி படிச்சிட்டோம்னா ராத்திரி எங்களை அடித்து எழுப்பி ராத்திரி என்னன்னு கேட்டாலும் அதை சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். அதனால் ராத்திரி நம்மளை அடித்து எழுப்புவாங்கன்னு நினைக்காதீங்க. ராத்திரி எழுப்பினாலும் முழிச்சு திணறி ஆன்னு உளறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு செய்திகள் நம்முடைய மனதிலே வரும். நம்ம சபைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் வருகிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் தான் நம்மை, பவுல் எழுதுகிறான், உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கத்தக்க வேத வாக்கியங்களை அறிந்தவன் என்று எனக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லுகிறான். இந்த வேதத்தை படிக்கும்போது ஒரு மனுஷன் ரட்சிப்பு கேட்ட காரியங்களை அவன் அறிந்து கொள்ள முடியும். சரியா? அண்டார்டிகா எப்படி இருக்குது, ஆப்பிரிக்கா எப்படி இருக்குது, அதை பற்றி இப்போ கேள்வி இல்லை. நமக்கு கேள்வி, நம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஏற்ற விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இது போதும். இதை விளங்கி கொண்டால் போதும். இதை கடைப்பிடித்தால் போதும். அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது வரும், அவர் சொன்னாரே, அதை பற்றி உங்களுக்கு கேள்வி இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அடுக்கு இந்த வேத வசனம் போடும். இதை ஒழுங்காக படித்து இதை புரிந்து கொண்டால் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் மத்தியானம் போய் சாப்பிட்றேன்னா எனக்கு மத்தியான சாப்பாடு சாயங்காலம் வரைக்கும் எனக்கு தாக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து இன்னும் 70 வருஷத்துக்கு நான் சாப்பிடணுன்னு சேர்த்து சாப்பிட்டேன்னா நான் கதை முடிஞ்சிச்சு முதல் நாளே. அதனால் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, நான் இப்படியெல்லாம் ஊடையில் பேசுகிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. திரும்ப போட்டு கேட்கும்போது இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவை? ஆனால் எனக்கு வருகிறது, நான் என்ன செய்ய முடியும்? அதனால் எனக்கு ஒரு வசனத்தை பேசும்போது இந்த சைடு ஒரு வெட்டு விழுகும். தேவ வசனம் இருபுறம் கருக்குள்ள வெட்டு. அதனால் இப்படி வெட்டும்போது இங்கிட்டும் சேர்ந்து ஷார்ப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க இன்னைக்கு காலையில் ரொம்ப அதிகமாக ஜெபித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? இந்த சத்தியத்தை கேளுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரியா? இப்போ நம்ம பார்க்குறோம், மார்க் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஃபோர் ரன்னர். அவர் என்ன செஞ்சிட்டார்? ஞானஸ்நானம் எடுத்துட்டார். அடுத்து எங்கே போயிட்டார்? சோதனைக்கு போயிட்டார். அது சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? இப்போ 14ஆம் வசனத்திலிருந்து அவருடைய ஊழியத்தை துவக்குகிறார். ஞானஸ்நானம் எடுக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக வனாந்தரத்துக்கு போகிறார். இப்போ ஊழியத்தை தொடக்கிட்டார். இப்போ இந்த ஊழியத்தை தொடக்கினதை பற்றி மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு என்று சொல்லியிருக்கிறது. இயேசு தன்னுடைய ஊழியத்தை யோவான் ஸ்நானகன், யோவான்றது யோவான் ஸ்நானகன், இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவனை தூக்கி உள்ள வச்ச பிறகு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை கலிலேயாவில் துவக்குகிறார். இதை வேதாகமத்தின்படி பகுத்திருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஜீசஸ் கிரைஸ்டுடைய கலிலேய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய கலிலியன் மினிஸ்ட்ரி என்று அழைப்போம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. சரி, இந்த 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 50ஆம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய கலிலேய ஊழியம். அப்புறம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஜுடையன் மினிஸ்ட்ரி, யூதயாவில் அவர் செய்த ஊழியம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பேஷன், குரூசிஃபிக்ஷன், அதுக்கப்புறம் ரெசரக்ஷன், அதுக்கப்புறம் ஆண்டவர் பரமேறி போகிற எல்லாம் இருக்கிறார். ஸோ அந்த சுவிசேஷத்தை இந்த கான்செப்டில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை இன்னொரு முறை பிரித்து உங்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் எழுதி கொள்ளலாம், குறித்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலம் 3.5 years, 3.5 வருட ஊழியம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மார்க்கு, நம்ம லூக்கா போயிட்டு வரணும், யோவான் போயிட்டு வரணும். அப்போ தான் இந்த வார்த்தை நமக்கு புரியும். யோவான் காவலில் எப்போ வைக்கப்பட்டான்? அதுக்கப்புறம் தான் இயேசு கலிலேயாவுடைய ஊழியத்துக்கு வருகிறார். இந்த 2 வசனத்தில் ஒரு 6-7 விஷயங்கள் இருக்கிறது. இயேசு ஊழியம் செய்த காலம்,
இயேசு ஊழியம் செய்த முதல் இடம், முதல் பகுதி என்ன? மூன்றாவது, இயேசுவினுடைய ஊழிய முறை என்ன? இஸ் மெத்தடாலஜி. ஒரு மெத்தடாலஜி தான் இங்கே இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஊழிய முறை என்ன? ஃபோர்த், அவருடைய த கண்டென்ட் ஆஃப் ஹிஸ் ப்ரீச்சிங், அவருடைய பிரசங்கத்தினுடைய எசன்ஸ், சாராம்சம் என்ன? அந்த சாராம்சத்தின் மூலமாய் அவர் எதை வலியுறுத்தினார்? வாட் எம்பசிஸ் தட் ஜீசஸ் கேவ்? ஏழாவது, ஆறாவது, நாம் என்ன செய்யணும்? வாட் வி ஹேவ் டு டூ? நாம் என்ன செய்யணும்? ஒரு 6-7 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது. அப்படியா பாஸ்டர்? ஆமாம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வருகிறார். இதான் முதல்ல இடத்துக்கு அவர் வருகிறாரா என்று சொன்னால் நம்ம இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. இயேசு கலிலேயாவிலே ஊழியத்தை அவர் ஆரம்பித்தாலும், இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறது அவர் ஞானஸ்நானம் பெற்று வனாந்திரத்துக்கு போன பிறகு 1 ஆண்டுக்கு பிறகு அவர் ஊழியம் ஆரம்பித்தது தான் இங்கே ஆரம்பிக்குது. மார்க்கு சுவிசேஷகன் இந்த சுவிசேஷத்தில் மார்க்கு இயேசு செய்த ஊழியத்தை 1 ஆண்டு ஸ்கிப் பண்ணிட்டார். இதை எழுதி கொடுக்கும்போது 1 ஆண்டு ஊழியம் ஸ்கிப் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புரிந்து கொள்ளலாம், யோவான் ஸ்நானகன் ஒரு இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் கொஞ்ச நாள் அவன் ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறான். அதே நேரத்தில் இயேசு இன்னொரு இடத்தில் ஊழியம் செய்தார். ஆனால் அவன் உள்ளே காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் வெகு தீவிரமாக செயல்பட தொடங்கினது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் ஜான் த பேப்டிஸ்ட் ஃபார் த ஃபோர் ரன்னர், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கென்று வழி வகுத்து கொடுத்தவன். பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று பாதையை he prepared the road, he prepared the ground for Jesus to come into. அவர் ஊழியம் செய்வதற்கென்று யோவான் ஸ்நானகன் சில அடிப்படை வேலைகளை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் when he got into the prison, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஞானமாய் ஊழியம் செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து நமக்கு தெரியும். 11ஆம் அதிகாரத்தில். அப்போ இவ்வளோ அதிகாரம் ஓடி இருக்கு என்று சொன்னால் ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. சரி, அதை எங்கே பார்க்கலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி மார்க் ஸ்கிப்ஸ் a portion of the life and the work of Christ as he moves directly from the temptation to the beginning of Galilean ministry. இந்த சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு என்ற ஆக்கியோன், he omits a portion of the life and the work of கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் ஊழியம். இதை அவன் ஸ்கிப் பண்ணி போகிறதை பார்க்கிறோம். டெம்டேஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மினிஸ்ட்ரிக்குள்ள கலிலேய ஊழியம். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு 8 மாதங்களுக்கு மேலாக ஆண்டவர் வேறு இடத்துல ஆண்டவர் ஊழியம் செய்திருக்கிறார். சரியா? அப்போ இதை அறிந்தே நடந்த நிகழ்வுகளை அவன் கடந்து செல்கிறான். ஏன்னா இந்த சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கம் வேறு. நான் இதை குறித்து ஏராளமாக டீச் பண்ணிட்டேன், அதனால் மறுபடி செல்ல விரும்பவில்லை. நீங்கள் சுவிசேஷத்தை போய் இன்றைக்கி போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அப்போ கான்ஷியஸ்லி he passes a number of events கடந்து போயிட்டார். அப்படியா பாஸ்டர்? ஆமாம், கடந்து போயிருக்கிறார். இதை எங்கே நீங்கள் பார்க்க முடியும் என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருந்து 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம வாசிக்க முடியாது. 1:35 இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது என்று ஆரம்பிக்கும். இதிலிருந்து 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வரைக்கும் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இதில் 2 அற்புதம் இருக்குது. நான் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை மனதிலே வைத்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சரியா? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஒரு பகுதியை இவர் விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார் என்பதை நான் சொல்லுகிறேன். சரியா? அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஸ்கிப் பண்ணிட்டார்.
அந்த நேரத்தில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சரியா? நடந்திருக்கிறது. என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த யோவான் சுவிசேஷத்தில் முதலாவது 2 சீஷர்களை பற்றி அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அவங்க யார் போயிருக்காங்க என்பதை நீங்கள் அறிந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்திரேயா, இன்னொன்று யோவான். ஏன்னா அந்த அந்திரேயா போய் தான் பேதுருவை சொல்லி சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான். ஆக்சுவலாக முதல்ல பேதுருவிடத்தில் போனது அவனுடைய பிரதர் ஆண்ட்ரூ. அவன் போய் தான் என்ன சொல்கிறான், பீசா மெசாயா, மேசியாவை நாங்கள் பார்த்தோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தம். அவன் தான் இயேசுவனிடத்தில் முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வர்றான். பேதுரு ஊழியத்தில் பிரம்மாண்டமானவன், ஊழியத்தில் பிரதான அப்போஸ்தலனாக வந்தவன். இயேசு தன்னுடைய திருச்சபையினுடைய ஊழியத்தை மேய்ப்பதற்கு அந்த பொறுப்பை யார் கையில் ஒப்படைக்கிறார் என்று சொன்னால் பேதுருவினிடத்தில் ஒப்படைக்கிறார். இதை தான் இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினார் பிஷப் யார் என்றால் பேதுரு என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இஸ்ரேலில் போனீங்கன்னா இயர்ஸ் போட்டிருக்கோம். அவங்களுடைய முதல் பிஷப் யார் அப்படி என்று சொன்னால், போப் யார் என்று சொன்னால் பேதுரு என்று சொல்லுகிறார்கள். அப்போ முதலாவது பேதுரு தான் இந்த பெரிய ஊழியத்தின் ஒரு பொறுப்பாளனாக நின்று செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். படிப்பறிவு இல்லை, மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கினதில்லை, பவுலோடு கம்பேர் பண்ண எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை. ஆனாலும் அவனை தான் இயேசு இந்த கல்லின் மேல் என்றால் அவன் மேல் சொல்லலாத, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டின் மேல் இந்த திருச்சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். ஸோ பீட்டர் வாஸ் ஹைலி பொசிஷன்ட். He was a man always talking with Jesus, asking lot of questions. He even intervened in the conversation of Jesus, but Jesus slowly molded him to a higher hierarchy. ஒரு பெரிய இடத்துக்கு அவனை கொண்டு வருவதற்கு இயேசு அவனை தயார்படுத்தினார். இயேசு 12 சீசரையும் உருவாக்கின முறையே வேற, போகட்டும். ஆனால் இவ்வளவு பெரிய ஊழியத்திற்கு பேதுரு வரும்பொழுதும் அவனை கொண்டு வந்தவன் யார் என்றால் அவனுடைய சகோதரன் அந்திரேயா. அந்திரேயா பற்றி வேதத்தில் அதிகம் எழுதப்படாவிட்டாலும் he the one who brought Peter into the fold of Jesus. நல்லா கவனிங்க, சில நேரங்களிலே சிலருடைய பெயர்கள் வெளியிலே சொல்லப்படாது, சிலருடைய பெயர்கள் வெளியரங்கமாய் வராது. இன்றைக்கு உலகம் என் பெயர், என்னை பற்றி பட்டங்கள், என்னை பற்றி விளம்பரங்கள் வெளியில் சொல்லப்பட வேண்டும், அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் சிலருடைய பெயர்களே வராது. ஆனால் அவர்கள்தான் பெரிய நபர்கள் ஊழியத்தில் வந்து பிரகாசிப்பதற்கு காரணமாயிருப்பார்கள். தேவன் யாரை எப்படி வைக்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்துக்குள் குறுக்கீடு பண்ணுவதற்கு நமக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது. We don't have any authority and power to do that. அவருடைய சித்தம் எதுவோ அது நடைபெறும். இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது போல, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் சித்தம் செய்யப்படுவதாக. அந்த ஜெபத்தை உண்மையாய் செய்திருப்போமானால் ஆண்டவரிடத்தில் போய் ஏன் இவ்வளோ பெரிய ஊழியக்காரரை கொண்டு வந்த இவருடைய பெயரை சுவிசேஷத்தில் அதிகம் நீர் பதிவு செய்யவில்லை என்று கேட்டால் ஆண்டவர் சொல்வார், உன் வேலையை நீ பார், உன் சோழியை நீ பார் என்று சொல்வார். அவன் கடைசியில் கூட கேட்டான், இவரை பற்றி என்ன என்று யோவானை கையை காட்டுகிறான். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் வரும் அளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்ன அர்த்தம், மைண்ட் யுவர் பிஸ்னஸ் என்னார். ரைட்டா? நம்ம பிஸ்னஸை நம்ம பார்க்கணும். சரியா? நமக்கு கடவுள் என்ன பிஸ்னஸ் கொடுத்தாரோ, பெட்டி கடை வச்சுருந்தா பெட்டி கடை மாத்திரம் பார்க்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. சரியா? ஹோட்டல் கர்த்தர் நம்ம கொடுத்துருந்தார் ஒரு பிஸ்னஸ் என்றால் நம்ம பிஸ்னஸை ஒழுங்காக பார்க்கணும். நம்முடைய வியாபாரம் எதுவோ அதை செய்ய வேண்டுமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தில் இது இப்படி அப்படி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்றெல்லாம் ஆளும். அது அவர் எப்படியா ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்வதற்கோ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஐடியா கொடுப்பதற்கோ எவருக்கும் உரிமை இந்த விடத்தில் ஆண்டவர் வழங்கவில்லை. இதுதான் கர்த்தர். இதுக்கு மேலே ஷார்ப்பாக சொல்ல முடியாது. நான் வரமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன.
இப்போ இந்த மாதிரி நம்ம சில வார்த்தை கேட்டுப்போம் பார்த்தீங்களா? சில நேரங்களில் நம்ம சில நேரத்தில் நம்ம சிலர்கிட்ட உள்ள பூந்து சில வேலைகளை செய்யும்போது சொல்லலாம், உன் வேலை என்ன சொல்லி பட்டு போயிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி சொல்லிட்டா இயேசு அதைத்தான் செய்தார். நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். எரேமியா இடத்துல சொல்லுகிறான், நான் கடவுளை பின்பற்றுகிற மெய்ப்பன், இதற்கு மிஞ்சி நான் நடக்கலை. தைரியமாக சொல்லுங்கள். நான் அதுக்கு தான் வேதத்தை படிக்க சொல்லுகிறோம், அதுக்கு தான் வேதத்தை வாசிக்க சொல்லுகிறோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் படிங்க. நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்ததை பார்த்து சொல்லப்பட்ட செய்தி நீங்கள் இன்றைக்கி முடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனால் நான் முடிக்கணும். சரியா? எவ்வளோ போகுதோ போகும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிடாமல் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு யார் மார்க் சுவிசேஷம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பென்னி சொல்லி கொடுத்தாரு என்று நீங்கள் சொல்லணும். கடவுள் என்னை பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு என்று. அவர் கரெக்டாக சொல்லி கொடுத்தாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அப்போ முதலாவது டிசைபிள் இவங்க 2 பேரையும் கொண்டு வர்ற ஒரு பகுதி. இது மார்க் சுவிசேஷத்தில் இருக்கா? இல்லை. 2வது, கானா ஊரில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். வேற சுவிசேஷங்கள்ல எங்கேயா இருக்கா? இல்லை, இல்லை. அப்படியானால் மற்ற சுவிசேஷங்களை எல்லாம் தவிர்த்து கானா ஊரில் இயேசு செய்த முதலாம் அற்புதத்தை பதிவு செய்திருக்கிறது யார்? நம்ம இப்படி படிக்கும்போது ஆஹா, எங்கேயோ பாஸ்டர் சொல்றாரே, படிங்க. 3வது, தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். இது இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தது 2 முறை. When Jesus started his ministry, he cleansed the temple. At the same time, if you read in the book of Luke, he cleansed the temple. மறுபடியும் அவர் சுத்திகரிக்கிறார். 2 இடத்திலும் அவர் சொன்ன வார்த்தை வேறே. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொன்னார். இது அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம். ஆனால் 2வது முறை தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது இதை கள்ளர் கோயாக மாற்றினார்களே என்றார். யார்? வியாபாரிகள்னால் வந்த பிரச்சனை. பிஸ்னஸ் பீப்புள் என்றைக்கு மினிஸ்ட்ரிக்குள்ள இன்டர்ஃபியர் பண்றாங்களோ அன்னைக்கு மினிஸ்ட்ரிக்கு டேஞ்சரஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். யாரும் ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்க கோடி கோடியாக பணம் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? எதுக்கு கொடுத்தாங்க? ஊழியத்தையோ ஊழியரை வாங்குறதற்கு பணம்? நோ நோ நோ. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள தான் தங்களுக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறதுக்கு விரும்புகிறாள். ஏனென்றால் அவருடைய ஊழியம் வளர வேண்டும் என்பதற்காக. ஜீசஸ் நெவர் பாதர்ட். அவங்க தான் உள்ளே இருந்து சேட்டை பண்ணாங்க. ஆண்டவர் அவங்கள அடித்து துரத்திட்டார். சொல்லிட்டு சொல்றார், கள்ளர் குகையாக மாற்றினீர்கள் என்று. அப்போ அவங்கள ஆண்டவர் சொல்லுகிறார் திருடன் தான் சொல்றார். இயேசு கிறிஸ்துவோடு கூட பொருளாதாரத்தை பறிப்பாய் பார்த்த ஒருவன் கூட திருடனாகத்தான் இருந்திருக்கிறான். யார்? யூதாஸ் காரியோத். 12 பேர்ல இயேசு ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணி ஒருத்தரை தெரிந்து கொடுத்தவன் திருடன். தெரிஞ்சே தான் கொடுத்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட மினிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மனதுருக்கத்தை மாத்திரம் நான் பேச மாட்டேன். வென் யூ இந்த மார்க் சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஒரு பைபிள் காலேஜில் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுவேனோ, த சேம் அமௌண்ட் ஆஃப் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் விளக்கட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அவங்கள பக்கத்தில் வச்சிருக்கும் பொழுது அவர்களுடைய, அதாவது இதை சொல்லும்போது கவனிக்கணும், முழு உலகம் இந்த யூடியூப்பில் போட்டும் அவங்களுடைய நோக்கம் ஒரு தொழில் செய்கிறவங்களுடைய நோக்கம் என்ன? மெயின் நோக்கம் சேவையா? சேவைக்கு தான் சேவை வரி 18%, 5%, 12%, 18%, 28% ஜிஎஸ்டி. சரியா? சேவை வரி வாங்கிடுவாங்க. சேவைன்னு சொல்லி நம்ம சட்டையை பிடிச்சி இழுத்துருவாங்க. சரியா? இப்போ நான் ஒரு தொழில் நடத்துகிறேன்னா, நானே நடத்துகிறேன்னா எதுக்கு என் 100 ரூபாயை நான் இழக்கிறதுக்கு செய்வேன்னா, 100லேருந்து 110 சம்பாதிக்கிறதுக்கு நான் செய்வேனா? சம்பாதிக்கிறது. கரெக்ட் சிஸ்டர். லாபம். அப்போது லாபத்துலையுமே ஒரு அளவு இருக்கிறது. 10%. மருத்துவத்துறையில் மெடிக்கல் ஷாப் நான் கேள்விப்பட்டேன் 12.5%ன்றாங்க. ஹோட்டல் 50% லாபம்ன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. எல்லாத்த பற்றி எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு ஏற்ற ஒரு லாபத்தை அவங்க பெறுவாங்க. ஆனால் நியாயமான லாபம் என்று இருக்கிறது.
கொள்ளை லாபம் அடிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ கர்த்தர் நியாயமான லாபம் உனக்கு வேணும், உன் உழைப்புக்கு ஒரு ஊதியம் வேணும், உன் உழைப்புக்கு ஒரு சம்பளம் எடுக்கணும். ஆனால் மற்றவன் வயிற்றில் நீ அடிச்சனா அது தப்பு. அதை அடித்ததை கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாய் ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறேன் என்று சொல்லி நான் அவங்களுடைய பங்குதாரர்களாய் அந்த ட்ரஸ்டிக்குள்ளே நான் இருக்கணும்னு நினச்சா தப்பு. ஜீசஸ் கிரைஸ்ட் will never allow that one to come. நான் சொல்கிறது நிறைய பேர் இப்படி யோசிச்சு பார்க்குறீங்க. பாருங்க, தேவாலயத்தை சுத்திகரித்தது மார்க் சுவிசேஷத்தில் எங்கே இருக்குது? இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் போகிறார். ஏன்னா நான் கடைசி உள்ளதான் சொன்னேன், நீங்கள் தேவாலயத்தை கள்ளர் கோகையாக மாற்றிட்டீங்க. பயங்கர கோபம் வந்துருச்சு. முதல்ல சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக தொழிலகமாக நீ மாற்றாதேன்னாரு. கடைசியில் என்ன சொல்கிறாரு, இந்தா நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு திருடிட்டு இங்கே வந்து உள்ளுக்குள்ளே பதுங்கி கொள்றீங்க, தப்புன்ட்டார். சேனையிலே கர்த்தாவே உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சங்கீதம் 84 சொல்லியிருக்கிறது. சொல்லிவிட்டு அந்த எழுதின சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கவனித்து படிப்பீர்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு ஆண்டவர் அந்த இடத்தில் இடம் கொடுத்தார்? என் ராஜாவும் என் தேவனுமாகிய கர்த்தாவே, சங்கீதம் 84 உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், சொல்லுங்க திரும்ப வாசிக்கிறேன், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அற்பமாக எண்ணப்பட்ட பறவைகள், மிக குறைந்த விலைக்கு விற்கப்படுகிற பறவைகள், அதற்கு எங்கே இடத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்றால் பீடங்கள் அண்டையில். அந்த பீடங்கள் அண்டையில் திருடர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் அநியாய லாபம் விற்று பணம் சம்பாதித்து நாங்கள் ஊழியத்தை தாங்குகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த பக்கத்தில் இடமே இருக்கக்கூடாது. This is what the Bible says. Do any preacher have that guts to preach? நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த சபைகளால் இதை டச் பண்ணுறாங்கன்னா டச் பண்ண மாட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறது ரொம்ப, அதான் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் எழுதுறாங்க, பெரிய கம்யூனிஸ்ட் சார் அப்படின்றார் ஒருத்தர். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்ன்றார். ஏன்னா 2 இருந்தால் 1 கூடுன்னு பேசுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் என்பது, அவருடைய டீச்சிங் என்பது ரொம்ப கருகலான ஒரு விஷயம். அடுத்து நிக்கோதேமுடன் உரையாடுதல் எங்கே இல்லை பார்த்தீங்களா? வேறு சுவிசேஷத்தில் இல்லை. அடுத்து அவர் ஒரு 8 மாதங்கள் யோர்தானுடைய லோவர் ரீஜியனில் ஊழியம் செய்கிறார். அது பின்னால் எடுத்து காட்டுறேன், சரியா? நான் எடுத்து காட்டுவேன் கட்டாயம். நீங்கள் யோர்தான் நதிக்கு போனால் தெரியும், அதோடைய கீழ்ப்பகுதியில் ஒரு 8 மாதம் அவர் ஊழியம் செய்கிறார். அடுத்து 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீயோடு கூட அவர் பேசுகிறார். வேற எங்கே இருக்கு? இல்லை. வேற சுவிசேஷங்கள் இருக்கா? இல்லை. அடுத்து 4ஆம் அதிகாரத்தில் 46 54 வரைக்கும் கானா ஊரின் ராஜாவின் மனுஷரில் ஒருவன் குமாரனை சுகப்படுத்தினது. இதை கூட நம்ம பார்த்துடலாம் வேறு இடங்களில் வித்தியாசமாக. அடுத்து ஆண்டவர் 4ஆம் அதிகாரம் 16 நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4:16 இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்து 30 வரை ஓகே விட்டுருங்க, ரைட்டா? நாசரேத்திலே இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார். இப்போ நான் எதுக்கு இந்த வசனம், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் ஸ்ட்ரெயிட்டாக கலிலேயாவோட மினிஸ்ட்ரி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 1 இயர் போயிடுச்சு. இந்த 1 இயர் எங்கே இருக்குன்னா யோவான் சுவிசேஷத்தில் இருக்குது, லூக்கா சுவிசேஷத்திலும் கூட இது இருக்கிறது. ஏனென்றால் நான் சொல்ல வருகிற ஒரு கருத்து அடுத்து வருகிறது. ஏன்னா லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து, Luke was a doctor. Based on facts தான் he will say anything. அவருடைய ஊழியத்தை வரிசைப்படுத்தி எழுதி கொண்டு வரும்போது 24 அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவருடைய சோதனை முடிகிறது. 14ஆம் வசனம் பாருங்க. இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி எங்கும் தேசமெங்கும் பரவிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசு எங்கும் இந்த டெம்டேஷன் முடித்தோன்னா கலிலேயா போகிறாரு.
என்ன பாஸ் அப்படி தானே சொல்கிறார். அவருடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார் என்று சொல்லியிருக்கு. அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் 16ஆம் வசனத்துலேருந்து படித்து பாருங்கள், 30ஆம் வசனம் வரைக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து முதலுடைய ஊழியத்தில் எங்கே வர்றார் என்று சொன்னால், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வர்றார். பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத். பிறந்தது சிற்றூர், நாசரேத் வளர்ந்த ஊர் கொஞ்சம் பெரிய டவுன், அங்கே வர்றார். இன்றைக்கும் போய் பாருங்கள். தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, அப்படின்னா அவர் கொஞ்ச நாள் இதை பண்ணியிருக்கிறார். எஸ், தம் வழக்கத்தின்படினா அவர் கொஞ்ச நாள் he was doing that, but Mark omits that one. Okay, leave it, I will teach you. ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே வந்த உடனே அந்த இடத்துல அவர் எப்பவும் பைபிள் வாசிக்கிற மாதிரி வந்து எழுந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் இது ஜெபாலயம், சினகாக். ஒரே ஒரு தேவாலயம் எருசலேமில் இருக்கிறது. there were many synagogues around ஜுடையா, சமரியா, சமயோட சொல்லலாம், கலிலேயாவில் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊருக்கு வந்து அவர் சண்டே ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிருக்கிறார். கைகளை வருது கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவே ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தா விசுவாசிகள் கட்டாயம் சபைக்கு போக வேண்டும். until and unless something ஸ்பெஷல், சம்திங், ஒரு பெரிய ஏதோ தேவை இருக்கிறது, ஓகே, சபை கூடி வரதில் விட்டு விடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. விட்டு விடக்கூடாது. நான் வேதத்தின் ஆதாரத்தை மாத்திரம் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை, சைட்லேயே போகல. குறிச்சிக்கிடுங்க ரூபி. தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் எழுந்துச்சு நிற்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயும் தேவாலயத்துக்கு போனார். ஒரு குறிப்பிட்ட ஒழுங்காக சர்ச்சுக்கு போய், அன்றைக்கு ஒவ்வொருத்தர் கையில் பைபிள் இல்லை, அதனால் அவர் கையில் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய சுருளை கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியில் 64 அதிகாரம் இருக்குது. இதில் 2 பகுதியில் ஒரு பதிகாரத்தை 2வது பாட்டை தூக்கி அவர் கையில் கொடுத்தாங்கன்றது தான் நமக்கு தெரியுது. அந்த புத்தகத்தை அவர் விரிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது எங்கே இருக்குது? ஏசாயா 61 இருக்குது. ரைட்டா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் இருங்க. ஆண்டவர் கையை பிரித்த உடனே முதல் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது. நம்ம செஞ்சால் வேறு வசனம் வரும். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வேண்டாம், சரியா? ஆமாம், அது வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சரியா? நம்ம அப்படி பைபிள் எடுக்கக்கூடாது. நம்ம ஒழுங்காக 1 அதிகாரத்துலேருந்து வாசிட்டு போயிடணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவளை குணமாக்க, சிறைப்பட்டவளுக்கு விடுதலையை சொல்ல, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ண. இது வருகையை பற்றி வருது சார். என்னை அனுப்பினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அவர் என்ன செய்தார்? அனுப்பினார். இது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவை ஊழியத்தில் எதற்கு அனுப்பினார் என்ற ரத்தின சுருக்கம் இருக்கிறது. கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். ரைட்டா? இதை பார்த்துட்டு சத்தம் போட்டு வாசித்துட்டு புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறது. பணிவிடைக்காரர் என்றால் அதை தூக்கிட்டு வந்தவங்க. அப்போ அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்முடைய பிள்ளைகளை காரில் ஏற்றி இறங்கின உடனே புஸ்தகத்தை நம்மளே தூக்கிட்டு பிள்ளைகளை கொண்டு போய் விடுறோம். ஏன்னா இவ்வளோ அளவு இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளோ புஸ்தகம் இருக்கிறது. பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து போய் உட்காந்துட்டார். இயேசு கிறிஸ்து ரொம்ப நிதானம், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஞானவன். போய் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டார். அவர் உட்கார்ந்தாலும் ஜெப ஆலயத்தில் உள்ள, படிங்கப்போ, ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. ஒரு ஜெப ஆலயத்தில் கிட்டத்தட்ட 11 ஆண்களுக்கு மேலாக இருந்தால்தான் அந்த ஜெப ஆலயம் ஜெப ஆலயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சினகாகில் குறைஞ்சது 11 ஆண்கள் இருக்கணும்.
பெண்களை குறைக்கல, மகளிர் ஆண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பெண்கள் இருந்தாலும் ஆண்களில் ஒரு எண்ணிக்கை இல்லைன்னா அது ஜெப ஆலயமாக கன்சிடர் ஆகாது. ஜெபாலயத்துக்கு ஆண்களுடைய வருகை எவ்வளோ முக்கியம் பாருங்க. நிறைய இடங்களில் பெண்கள் வருவாங்க, எண்ணி பார்த்தா பெண்கள் கூட இருப்பாங்க, ஆண்கள் கம்மியாக இருப்பாங்க. எல்லாரும் சமம் என்று சொல்லுகிற ஆண்கள் எங்கே என்று ஆண்டவர் கேட்பார் தானே. அப்போ எந்த ஆலயத்தில் பெண்கள் வந்தாலும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை குறித்து பெண்களுக்கு அதிகமான அக்கறை இருக்க வேண்டும். ஒத்துக்கொள்கிறவர்கள் கரங்களை வைத்து கத்துறதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் அது கஷ்டம் தெரியுது. ஆனால் உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆடுற மாட்ட பாடுற மாட்ட ஏதாவது பண்ணி தான் ஆகும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லி இருக்கிறது, பேதுரு எழுதும் பொழுது பெண்களை குறித்து சொல்லும்போது, உங்களோட கூட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு அவங்க உரிமை உள்ளவர்களானபடினால் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில். அப்போ பெண்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா ஆண்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். கையில் வைத்து கத்திர மயம்படுத்தும். அல்லேலூயா. என்கிட்ட அன்றைக்கி ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு கவலை இருக்கிறது, ஆனாலும் அந்த கவலையை நான் விட்டு விட்டேன். எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு, என் ஆண்டவருடைய சமூகத்தில் என் வீட்டு தலைவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நான் சென்று அவரை பார்ப்பேன் என்று. அவ்வளோதான். ஐ ஸ்டார்ட் ப்ரேயிங் ஃபார் தெம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆணுக்கு உரிமை இருக்கிறது போல பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது, பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது போல ஆணுக்கும் உரிமை இருக்கிறது. அப்போ ஒரு சர்ச்சில் அதை டீச் பண்ணும்போது 2 பேரையும் ஒன்றாக நினைத்து இவர்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன என்று புரிந்து கொண்டு ஒரு மேய்ப்பன் அதற்குரிய ஆலோசனையை சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஊழியத்தில் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணுன்ட்டு ட்ரெயினீஸை பூரா கொண்டு விட்டுறாங்க. ட்ரெயினீஸ் அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஊழியத்திற்கு ஆட்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ட்ரெயினீஸை உள்ளே விடுறோம்னு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களோட பிள்ளைகளை கார் ஓட்ட ஊர்களுக்குள் கொண்டு விடுவீர்கள், அப்படி தானே? ஓட்பா, பரவாயில்ல, இந்தா நான் எந்திரிச்சுக்கிறேன், நீ ஓட்டுன்னு. ஏன்னா டவுனுக்குள்ளே நம்ம போகும்போது அட் த மேக்ஸிமம் நம்முடைய ஸ்பீடு குறையா இருக்கும், ஸ்பீட் பிரேக்கருக்கு குறைவில்லை, நம்ம ரோடுகள் குண்டும் குழியுமாக இருக்கும். நம்ம பிள்ளைகள் கையில் சரி நீ ஓட்டுப்பான்னு நம்ம நம்பி கொடுத்துருவோமா? Until and unless we get a conviction that this fellow or this girl will take us safely ன்னு சொல்லாமல் நம்ம காரம் கையில் கொடுப்போம்ன்றீங்க? கேட்குறேன் உங்கள்கிட்ட, கொடுப்போமா நம்ம? இப்போ சொல்லுங்கள், ஏன் சம்மதி கொடுக்க மாட்டேன்றான். அவன் நம்மளை கொண்டு அந்த அக்கறையில் கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க. இங்கே என்ன தான் போனாலும் ஸ்பீடில் இடித்தாலும் நம்ம தப்பிச்சுக்கிடலாம். ஆனால் இஃப் யூ மேக் அ மிஸ்டேக் இன் த ஹைவே ஃபினிஷாக வரமோகையா. அப்போ நம்மளே நம்ம காரை நம்மளுடைய வாகனத்தை கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு ட்ரைனிங்கில் இருக்கிறாங்கன்னு பார்த்து கொடுக்குறோம்ல. ஊழியத்தை யார் கையில் கொடுக்கறது? அதை காட்டிலும் ஊழியம் ரொம்ப முக்கியமானது. அநேகர் சொல்லுவாங்க, சார் நாங்கள்லாம் ட்ரைனிங்காக நிறைய பேரை உருவாக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வாங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன், நான் பேச சொல்ல மாட்டேன். நான் ஒரே வார்த்தை சொல்வேன், ஒரு மேய்ப்பன் ஆடுகளை கவனிக்க முடியலைன்னா அடுத்தவன் யார் கையில் கொடுப்பான்னா கூலிக்காரர் கையில் கொடுப்பான். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறது, கூலிக்காரர்கிட்ட கொடுத்தா அவன் கூலிக்கு தான் வேலை பார்ப்பானே ஒழிய அவனுக்கு ஆடுகள் மேலே கவலையே கிடையாது. அது இருந்தான்ன, அது செத்தான்ன, அது வந்தான்ன, வரட்டா போனா என்ன என்று சொல்லி என்ன செய்வான்? விட்டு விடுவான். பைபிளில் சொல்லிருக்கு, மெய்ப்பனாக இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம். கூலி ஆளுக்கு வந்து ஆடு சொந்தம் கிடையாது. ஒரு மேய்ப்பன் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஆடுகள் கூலியால் அதை வேலை பார்க்கும்போது சம்பளம் தான் வாங்கிட்டு போக முடியும். அவங்க அது மேலே அதிகாரம் எடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேய்ப்பனும் மனிதன் தான், கூலியாலும் மேய்ப்பன் தான். இவனுக்கும் ஆறறிவு இருக்கிறது, அவனுக்கும் ஆறறிவு இருக்கிறது. ஆனால் ஓனாய் வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுவான். ஏன் உசுறு பெருசு, ஏன் உயிர் பெருசுன்னு ஓடிடுவான். கடைசியில்
கூலியாள் ஓடிடுவான், ஆடை தூக்கிட்டு போயிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான். ஒரு மேய்ப்பன் என் உயிரை கூட எடுத்துக்கிடுங்க, அந்த உயிரை தாங்கன்னு கேட்பார். கூலி ஆளுக்கு சம்பளத்திலையும் கூலியிலையும் தான் முக்கியமாக இருக்குமே ஒழிய ஆடுகளை பற்றி கவலைப்பட மாட்டான். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய ஊழியத்தை கூலியாள் கையில் கொடுத்துட்டு சொல்லுகிறது பூரா ஊழியத்திற்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம், நாங்கள் ட்ரைனிங்கில் நிறைய பேரை உருவாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எதை எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் இருக்கிற. உங்கள் வீட்டுக்கு உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, உங்கள் வீட்டம்மா நல்லா சமைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா கருவாட்டு குழம்பு வைப்பாங்க, மீன் குழம்பு வைப்பாங்க, கறி குழம்பு வைப்பாங்கன்னு. அன்னைக்கு கூப்பிட்டு யாரையா ஒருத்தரை கறி குழம்பு வைக்க சொல்லியிருங்க பார்ப்போம், மீன் குழம்ப. அப்போ மாத்திரம் பொத்துக்கிட்டு வருது, என் தம்பி வந்திருக்கிறான், என் தங்கச்சி வந்திருக்கிறா, எங்கள் அக்கா வந்திருக்கிறான்னு சொல்லி வெளியே போ எல்லாரும். கிச்சனை விட்டு அவ்வளோ பேரையும் துரத்திட்டு நீங்களே வெங்காயம் வெட்டி நீங்களே அடுத்து என்ன செஞ்சு அடுத்து என்ன போடுவீங்க, தக்காளி போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அடுப்பில் வாணலில் வச்சு அழகாக வேக வச்சு மசாலா போட்டு அதையும் முடிஞ்சால் எங்கேயா அம்மியில் போய் அரைச்சி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி போட்டு அதை கொத்த கொத்த நல்லா வேக வச்சு அவ்வளோத்தையும் போட்டு பக்கத்துலேயே நின்று எத்தனை விசில் அடிக்குதுன்னு சொல்லி நீங்களும் நானும் நின்று பார்த்து அதை அடுப்பில் இருந்து தூக்க வரைக்கும் அடுப்பை விட்டு போகாமல் நின்று நல்ல சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு அறிவு இருக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பதற்கு, மன்னாவை கொடுப்பதற்கு யாரா வந்த ஒருத்தரை பார்த்து எனக்கு வேலை இல்லை, எனக்கு பொழப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு தெரியலை, உங்களெல்லாம் உள்ளே விடுவோன்னு விடும்போது அந்த சபைக்கு என்ன ஆகாரம் போய் சேரும்? அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் இன் அ டைம், லைக் வி கோ டு ஹோட்டல், வி நீட் ஃபுட் ஃப்ரம் அதர்ஸ், பட் நாட் ஆல் த டைம். ஒரு தாய்க்கு தான் நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கெடுக்காமல் எதை கொடுக்கணும்னு சொல்லி ரசமும் துவையிலும் கொடுத்தாலும் நம்மளை சேதப்படுத்தாது. ஏன் சார், உலகத்தில் உள்ளவங்க எவ்வளவு அறிவாக இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலில் உள்ளவங்க எங்கே போனாங்க? ஏ கேள்வி. கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துக்கு அவங்க வந்தபோது ஆண்டவர் இதை பேசி, அதான் அவருடைய ஊழியம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிகிறதா என்ன? அந்த ஊழியத்துடைய முதல் வார்த்தை தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார்னு சொன்னார். எதுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க சொன்னார்? இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் சொல்லுங்கள் சொல்லுங்கள்? சுகமாகிறதுக்கு போகிறோம். அங்கே போனால் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? மருந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுப்பது மருத்துவர், சுகம் கொடுக்கறது இறைவன், கடவுள். அப்போ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்? நம்ம சுகமாக்குறதுக்கு போகிறோம். அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் எதுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார்? அவனை இன்னும் தரித்திரனாக்கி சட்டையை கழித்து தெருவோடு எடுத்துட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக அவனை அனுப்பல. அவனை ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக. சுவிசேஷம் ஒரு மனிதனை உயர்த்தும், சுவிசேஷம் ஒரு மனிதனை வாழ வைக்கும், சுவிசேஷம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும், சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய தரித்திரத்தை எடுத்துரும். ஏன்னா சுவிசேஷம் இயேசு, இயேசு வந்த நோக்கம் என்னன்னு இங்கே இருக்கு. அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற யாராயினும், நானாயினும் நீங்களாயினும் நம் யாராயினும் எவராயினும் எந்த உலகத்தை சார்ந்தவளாயினும் அவள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு காரணம் அவர்களை ஏழைகளாக்கல்ல, ஏழைகளை ஒரு நடுத்தர்க்க பக்கத்தினை கொண்டு வந்து எல்லாரையும் அம்பானி போல் ஆக்கணுன்றதுக்கு இல்லை, யாரையும் அதானி போல் ஆக்கணுன்றதற்காக உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பிடத்தை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் இயேசுவை பிரசங்கிக்க இந்த உலகத்தில் வார்த்தையை இயேசு வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்திருக்கிறார். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் கிறிஸ்துடைய மினிஸ்ட்ரி எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை தெரியாமல் நம்ம பாட்டில் செஞ்சோம்னா இன்றைக்கு நாம் உதவி செய்யலாம். 100 ரூபா கொடுக்கலாம், 200 ரூபா கொடுக்கலாம், 500 ரூபா கொடுக்கலாம், 1000 ரூபா கொடுக்கலாம். அவங்க வாங்கிக்கிடுவாங்க, ஸ்தோத்திரம் பஸ்டர்னு போயிடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவ வட்டாரத்திலும் அநேகருக்கு கெடுக்கிறதுக்கு என்ன தெரியுமா? காசு கொடுப்பாங்க. அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் அவங்க நல்லவங்க, காசு கொடுக்கலன்னா கெட்டவங்க. நம்ம குடும்பத்திலேயே பார்க்குறோமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட நீங்கள் காசு கொடுத்துக்கிட்டே இருங்க, நம்மளை தூத்தி வருவாங்க. லேலியா தோத்துறோம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு. நம்மளை காசு கொடுக்குறத நிறுத்தின உடனே இவெல்லாம் ஒரு மனுஷனா,
ஈரம் இருக்கா அவனுக்கெல்லாம்? ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்றானே, அவன் சம்பாதிச்சதெல்லாம் ஒன்றுமெல்லாம் போட்டு சபிப்பான். இயேசுவே, நம்ம இயேசுவை மக்களுக்கு சொல்லி கொடுத்தால், இயேசுவை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தால், யார்ட்டையும் நம்ம காசு வாங்க மாட்டோம். நம்ம காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்றைக்கோ ஒரு நாள், எப்பொழுதோ ஒரு நாள். ஆனால் எல்லாரும் எதுக்கு வருவாங்கன்னா அந்த காசுக்கு தான் வருவாங்க. அந்த காசுக்காக மாத்திரம் வந்துட்டு போயிடுவாங்க, கர்த்தரை அறிய மாட்டாங்க. நம்முடைய நோக்கம் கொடுக்கறதா இருந்தால் இயேசுக்குள்ள அவங்க வருவாங்களான்னு பார்த்து, இயேசுக்குள்ள நிலைத்திருப்பாங்களான்னு நினச்சி, இயேசுக்குள்ள அவங்களை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று உலகத்தில் எழுதி வைத்திருக்கிறானே. கோத்திரம் அறிந்து பொன்னை எடு, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு என்று சொல்லி இருக்கிறதே. உலக அறிவு நமக்கு இருக்குமானால், ஆண்டவருடைய அறிவு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் சுவிசேஷ ஊழிய காரியத்தில் நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா. இவருபடி பேசினாரு, பிரச்சனை வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 28ஆம் வசனத்தை படிங்க. எல்லாம் நான் சொல்லலை. ஜெபாலயத்தில் அவ்வளோ பேரும் இன்றைக்கி நம்ம இந்த காரியத்தை நான் நம்ம சர்ச்சில் பேச போகிறேன். இதை சென்னையில் பேசினேன்னா, கோயம்புத்தூரில் பேசினேன்னா, திருச்சியில் பேசினேன்னா, திருநெல்வேலியில் பேசலைன்னா, கன்னியாகுமரியில் பேசினேன்னா அடிதடி தான் வரும். அவ்வளோ பேர் எந்திரிச்சிருவான். யார் அவரை கூப்பிட்டது, யார் அந்த ஆளை கூப்பிட்டது அப்படின்வாங்க. அந்த பாஸ்டர் சொல்லணும், நான் தான் கூப்பிட்டேன், தெரிஞ்சு கூப்பிட்டேன், பெண்ணியை தெரியும். பெண்ணி ஒரு தப்பும் பண்ண மாட்டார். உங்கள் சபையிலேருந்து ஆத்துமாக்களை திருட மாட்டார். உங்கள் சபையிலேருந்து எங்கள் சபைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டார். விசிட்டிங் கார்டு கொடுக்க மாட்டார். உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன்னு நல்லா நேக்காலாம் திண்டி விட மாட்டார். அவர் பிரசங்கம் பண்ணுவார், சத்தம் போட்டாமல் சூட்கேஸை எடுத்துகிட்டு ராத்திரியாக வீட்டுக்கு போயிடுவார்னு செய்தி வரும். கைகளை வைத்து கர்த்தரை மயப்படுத்தும். இந்த சாட்சியை காக்க வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த முறை சென்னையில் 3 செய்திகள் முடிஞ்சு ப்ரேயரை கையில் கொடுத்துட்டு நான் வென்ட் டு மை பிளேஸ், என் இடத்துக்கு நான் போயிட்டேன். ஒருத்தர் பேசலை. என்கிட்ட அப்படியும் சிலர் இப்படி நெளிஞ்சு குழஞ்சி என்கிட்ட பேச வந்தாங்க. நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்திருக்கிறது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் என்னை கூப்பிட்டுருக்கிற ஒருத்தருக்கு அந்த சபையில் உள்ள அங்கத்தினர்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. கையில் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த டிசிப்ளினையும் இந்த காரியத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய லைஃப்பில் நாம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அவ்வளவு பேர் கோபம் வந்த போது 29ஆம் வசனம் முடிக்கிறேன். எழுந்திருந்து ஊருக்கு புறம்பே தள்ளிட்டு போயிட்டான். ஏசு கிறிஸ்துவ ஜெபாலயத்திலிருந்து தள்ளிட்டு போய் அதை படித்து பாருங்க. தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ பசுமலையாயிலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது. என்ன ஹோட்டல்? டாஜ் ஹோட்டல். ஆமாம், பெரிய பிஎம்ஏ வந்து அங்கே தான் தங்குவார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நீங்களும் போய் சாப்பிட்ருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை கரெக்டாக செங்குத்தான ஒரு மலைக்கு கொண்டு போய், அப்போ உட்காரும் போதே பிரசங்கம் பண்ணும்போதே யோசிச்சிட்டாங்க போல எங்கே கொண்டு போகணும். அவரை தள்ளி இப்படி விடலாம். லூக்கா ஒரு வசனத்தை கூட குறைக்கல பாருங்க. அவரை தலைகீழ தள்ளி போடணும்னு. ஏன்னா இப்படி அவர் கீழே விழுந்தா கையும் காலும் தான் உடையும். ஆனால் இப்படி தள்ளி விட்டா மண்டை செதறிடும். ஸ்பாட் டெட், ஹெட் இன்ஜுரி. ஜெபாலயத்தில் இருந்தவங்க அவங்க ஜெபம் பண்ண போனாங்களா? கொலகார பசங்க கையில் உயர்த்தி சொல்லுங்கள். கொலகார பசங்க சொல்லுங்கள், கொலகார பசங்க. இவங்களை ஜெபாலயத்தில் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு விரும்பினதை சொல்ல இயேசு வரவில்லை. அவர்களுக்கு விருப்பப்பட்டவைகளை பேசுவதற்கு இயேசு அங்கே வரவில்லை. அவர் வந்த நோக்கம், பிதாவாகிய தேவன் இயேசுவை எந்த நோக்கத்தோடு அனுப்பினாரோ அதை பிரசங்கிக்கவே அனுப்பினார். யோவானில் கிளியராக இருக்கு. நான் சொல்கிறேன், பிதாவானவர் காண்பிக்க குமாரன் காண்கிறது எதுவோ அதை எண்ணி அவர் தாமாய் ஒன்றையும் பேசவும் மாட்டார், செய்ய மாட்டார். அப்போ ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்ற செய்தியை உலகத்துக்கு சொல்லும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு தன்னுடைய பணியை செவ்வனவே செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கலாத்தியரில் சொல்லி இருக்கிறது, நான் என்னுடைய ஊழியம் மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இல்லை, என்னுடைய ஊழியம் தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்கிறது. நான் மனுஷரையா, கலாத்தியர் 1:10, நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்தவா பேசுகிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல.
ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரன் கிறிஸ்துவ பிரசங்கிக்கணும், கிறிஸ்துவ பிரியப்படுத்தணும். இப்போ நம்ம அவரை பிரியப்படுத்திட்டோம்னா நமக்கு எல்லாத்தையும் தருவார். இயேசு என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், செல்ல பிள்ளை, இவரில் நான் லவ் பண்ணுறேன், பிரியமாக இருக்கிறேன். அப்போ இயேசு நம்மை பார்த்து இதை தானே சொல்லணும். வானம் திறக்கணும், பாடினோம், தெய்வம் பேசணும். என்ன பேசினார்? இவர் என் நேசகுமாரன். இப்போ என்னை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கணும்னா, பென்னி ஏன் பென்னி, ஏன் நல்ல பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை, நான் சொன்னதான் அவன் பேசுவான், நான் சொல்லாதெல்லாம் அவன் பேச மாட்டான், அவன் கவலையே பட மாட்டான், அவன் எதை பற்றியும் அவன் யோசிக்க மாட்டான், அதை கடவுள் நான் பார்த்துக்கிடுவேன் என்று அவர் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற என் பிள்ளையை குறித்து நான் கவலைப்பட அறிந்திருக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்பட அறிந்திருக்கும் போது, பரம தகப்பன் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் எதை நல்லதை கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, பண்டக சாலையில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்த மனிதர்களாக இருக்கிறீர்களே. அவர் சாயல படைக்கப்பட்ட நம்மளை கர்த்தர் விட்டுருவாரா என்ன? அப்போ நம்முடைய வேலை என்னன்னா, நான் ஆண்டவர்கிட்ட சாட்சி பெறணும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்குன்னு சாட்சி பெறணும். சேர்ப்பாங்க, இதெல்லாம் சொல்லணும். எனக்கு இது படித்த போது ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. தலைகீழ தள்ளிவிட்டான். நம்ம கூட சின்ன பிள்ளைகள் சண்டை போடும்போது போ அப்படின்னு தள்ளி விடும், கீழே தான் விடும். தலைகீழ போய் கீழே. என்ன பைபிள் படிக்கிறாங்க அவங்க? வாசிக்கிறது பைபிள், அங்கே ஏசாயா இருக்குது, படிக்கிறது பைபிள், இடிக்கிறது கோயிலா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் முடியாது, இது நிறைய இருக்குது சொல்லணும். சரி, நான் சொன்னதை நீங்கள் இன்னும் அந்த வசனத்துக்கு உள்ளே போகலைன்னு, இந்த உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது, சொல்லிடுறேன் சரியா? அதுக்கு தான் கொண்டு போனாங்க. ஏச தள்ளலாம் முடியல. அடுத்த வசனம் படிங்க. அவரோ அவள் நடுவி நின்று கடந்து போயிட்டார். ஹாய் பபாய் டாட்டான்னு போயிட்டார். அவடத்தை விட்டு அவர் கடந்து போயிட்டார். நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து இப்படி செய்வாரா? செய்வார். ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் செய்யலாமா? செய்வோம். நான் செய்வேன். என்னைய ஒருத்தர் வேண்டான்னு சொன்ன பிறகு என்னை தலைகீழ தள்ளி கொள்ளணும்னு ஒருத்தர் நினச்சிட்டா, நான் போய் சிங்கத்தின் வாய்க்குள்ள தலையை கொடுத்தமே நான்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்குன்னு வேலை உண்டு. என் ஆண்டவரை எவ்வளோ வச்சிருக்கணுமோ, யார் யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ அது சொல்லி முடிக்க வரைக்கும் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கைகள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு பிறகு தான் அவர் கலிலேயாவுக்கே போகிறார். இதை நீங்களும் நானும் புரியாத பட்சத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறாரா? ஆமாம். இவ்வளவு நல்ல ஊழியம் செஞ்ச அவரை ஒதுக்குனாங்களா? ஆமாம், ஒதுக்குனாங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் படித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். இவங்க என்னென்னா யோவான் ஸ்நானகம் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வாசித்து விட்றேன், கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அவங்க எங்கேருந்து எங்கே வந்துட்டாங்க பாருங்கள். அங்கே அவர் அவளுடனே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கல, அவ்வளோதான். சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்ன இடத்துல தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியால் யோவானும் மிக ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்படவில்லை. காவலில் வைக்கப்பட்ட பிறகு தான் ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகிறார். இப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலை. இதை வந்து நீங்கள் புரியணும்னா நம்ம ரொம்ப யோசித்து படிக்கணும், ரொம்ப வேடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதெல்லாமே கனெக்ட் பண்ணி படிக்கலைன்னா டக்குன்னு அந்த வசனத்திலேருந்து நம்ம எங்கேயோ தவிடுவோம். ஆனால் நான் அப்படி தவ விரும்பலை. நம்முடைய ஜனங்களுக்கு சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காவலில் வைக்கப்படவில்லை. 4:1-3 வரைக்கும், யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாய் கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் என்று சொல்லியிருக்கிறார். போயிட்டாரா? ஏசாமி மேலே வேற ஒரு கெட்ட நியூஸ் பரவுது. அவர் அதை செய்யலை. 3ஆம் வசனம், இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அது சீஷர்கள் கொடுத்ததை இயேசு கொடுத்துட்டாருன்றாங்க. யோவான் ஸ்நானம் கொடுத்ததையும் இயேசு கொடுத்தாருன்னு கொண்டு வராங்க. பார்த்தாரு, இது யாருக்கு பிடிக்காது? பரிசேயருக்கு பிடிக்காது, சதுசேயருக்கு பிடிக்காது. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பேசாமல் இந்த இடத்த விட்டு இடத்த மூவ் பண்ணிடுவோன்னு சொல்லி வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யூதேயாவினுடைய வனாந்தரத்திலையும் அதனுடைய கரையோரத்திலும் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து பிறகுதான் அவர் போகிறார். இது அவர் எப்போ புரிஞ்சுக்கிறார் என்றால், பரிசேயர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வெறும் மனதுருக்கத்தின் ஊழியம் அல்ல. அவருடைய ஊழியம் இதை தொடர்ந்து, இதை கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். பரிசேயர் சதுசேயர் இடத்திலிருந்து அவர் ஏராளமான எதிர்ப்புகளை சம்பாதித்தார். நீ கேட்கலாம், பாஸ்டர் அந்த பரிசேயர்கள் அந்த சதுசேயர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் அதை சொல்லணும் பாஸ்டர். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சொல்கிறேன். சரி, இப்போ சொன்னால் நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க. சரி, அதனால் வேண்டாம், முடிஞ்சு போகும்போது நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட இருந்து பயங்கர பிரச்சனை இயேசுவுக்கு வர ஆரம்பித்தது. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ, ஆண்டவருக்கு கேள்வி வந்துருச்சு. யோவானை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. பார்த்தாரு, என்னடா யோவானை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, அவனாலும் சும்மா இருந்திருக்கணும். அவன் என்ன சொன்னான், உன் பிரதருடைய ஒய்ஃபை அவன் வச்சுருக்கான், சும்மா இருந்துட்டு போயிருக்கணும். சரி வேண்டாம், அது பெரிய சப்ஜெக்ட், அது கழுத்து போயிடுச்சு. இந்த உலகம் முழுசும் நீதி நேர்மை உண்மையை யார் பேசினாலும் கொன்றுவான், வைக்க மாட்டாங்க. ரொம்ப ஞானமாக நடக்கணும். நமக்கு கடவுளுடைய திட்டம் நம்முடைய ஊழியத்தை பற்றி தெரிந்து வைத்திருந்தால் ரொம்ப ஞானமாக நம்ம காய் நகர்த்தணும். நான் சொல்லிக் கொடுக்குறேன், யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, கர்த்தருடைய கிருபையாய் நான் சொல்கிறேன். இதை நம்ம படிக்கணும். ரொம்ப டேஞ்சரஸ். யோவான் ஸ்நானனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை வச்சு அடுத்து என்னையும் கொள்வாங்கன்னு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறார் என்றால், ஹேவிங் ஒர்க் டு டூ ஃபார் இஸ், அவர் ஊழியம் செய்யணும். எது வரைக்கும்? தன்னுடைய மரண பரியந்தம் ஊழியம் செய்யணும். இப்போவே 1 வருஷம் ஓடிடுச்சு. அவருக்கு தெரியும் இன்னும் 2.5 வருஷம் அவருக்கு இருக்குன்னு தெரியும். அதனால அவர் நினச்சாரு, எதுக்குடா பிரச்சனையை இன்னும் நம்ம என்ன செய்கிறார், நம்ம வரவழைக்கணுன்ட்டு சொல்லி அவர் எருசலேமை விட்டு கலிலேயாவுக்குள்ளே போயிட்டார். அந்த மேப்பை பின்னால் பாருங்கள். எருசலேம் எங்கே இருக்குது, நாசரேத் எங்கே இருக்குது. இதுக்கு தான் ஆண்டவர் இந்த மேப்பை பைபிளில் நமக்கு கொடுத்துருக்குறார். இதை படித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து எங்கே போயிட்டார்ட்டு. இந்த உலகத்தில் நம்ம ஞானமாக நடக்கணும். நம்ம புத்தி இல்லாமல் நடந்தோம், உலகம் நம்மளை விழுங்கிரும். வேதம் சொல்லியிருக்கிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகையை தேடி. ஒருத்தன் பிசாசு நம்மளை முழுங்கணும்னு பார்க்குறான். இன்னொன்று, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல் உங்களை அனுப்புகிறேன். அப்போ ஓநாய் நம்மளை தின்றும். அப்போ சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக ஞானவனாய் நடந்தால் தான் நம்முடைய எதிர்காலத்தில் கொஞ்ச காலம் கர்த்தருக்கு நல்லபடியாக ஊழியம் செய்ய முடியும். இந்த இடத்துல உண்மையாக உங்களை பார்த்து கேட்குறேன், கை வைத்த சொல்ல வேணுமா வேண்டாமான்னு கேள்வி இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆண்டவருக்காக இன்னும் ஊழியம் செய்யணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வயசு காலங்கள்லாம் இருந்தால் நான் ஆண்டவருக்கு நல்லா செய்யணும். அப்படி செய்யணுன்ற மக்கள் இப்போ கை வைத்து சொல்ல போகிறதில்ல. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் ஞானம் கேட்போம். என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். மோசே ஜெபித்த ஜெபத்தில் இருக்கிறது, என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். தாவீது சொல்லுகிறான், என் நாட்களை 4 விரட்கடையளவாக்கினீர். 20 20 20 80. ஆயுசு வருஷம் 70, பலத்தின் மிகுதினால் 80, மேன்மையானது வருத்தம். நம்ம கவனமாக இருக்கணும். அவை தேவன் நமக்கு வைத்திருக்கிற காலத்தை நாம் பயனுள்ள வகையிலே செயல்படுத்த வேண்டும் என்றால் தேவனிடத்தில் விசேஷித்த ஞானத்தை கேட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரே இந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இந்த உலக மக்களைப் போல மற்ற கிறிஸ்தவர்களைப் போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் எவ்வளவு இருக்குன்னு நீர் எனக்கு சொல்லிடும்.
சிலர் கேட்கவே மாட்டாங்க, கேட்டுரும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிடட்டும். அப்படி சொன்ன பிறகு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனமாய் காய் நகர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க கணவர் ஒரு பிரச்சனையில் வந்து உட்காரும்போது கையெடுத்து தன்னுடைய மனைவியை நீ எனக்கு செய்ய வேண்டிய எல்லாம் நீ நல்லா செஞ்சிட்டம்மா, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கோ, சமாதானத்தை கொடுத்துரு, இனிமேல் நான் ஆஸ்பத்திரி கூட்டு போக நான் இனிமேல் இருக்க மாட்டேன். சேரில் உட்காந்தார், போயிட்டார். அவருக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ஆண்டவருக்குள் இவங்கெல்லாம் ரொம்ப வளர்ந்தவங்கள் என்று சொல்ல முடியாது, ரொம்ப ஆண்டவரை தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. 2 முறை சந்தித்திருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் காலத்தை எண்ணும் அறிவை எனக்கு தரணும். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை இந்த மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து இன்னும் அவுட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால தான் இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் எனக்கு எடுக்க கிருபை செய்தார். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தோண்டி எடுத்து பார்த்தால் இயேசு எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருந்தார். நான் சொன்னது போல் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்டிங்களே பாஸ்டர், யார் பாஸ்டர் இந்த பரிசேயர் சதுசேயர்? இன்றைய கால கிறிஸ்தவர்கள். எழுப்பி நின்று ஜெபம் பண்ணும். இந்த காலத்தில் கிறிஸ்தவங்க தான் இந்த பரிசேயரும் சதுசேயருமா இருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்க, எதுக்குள்ளே இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. நவீன கால கிறிஸ்தவர்கள், மாடர்ன் டே கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஜீசஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க கையில் பைபிள் இருக்குது, அவங்க கையில் பரிசேயர் கையில் நியாயப்பிரமாணம் இருக்குது. பரிசேயர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவங்க. ஆனால் இயேசுவை எப்படா கொலை பண்ணலாம், இயேசுவை எப்படா பிடிக்கலாம், அவங்க தேவகுமாரன் அக்செப்டே பண்ணல கடைசி வரைக்கும். they never accept. ஆனால் இயேசு எதுக்கு வந்தார்? தன்னை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கணும்னு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசுவை தேவகுமாரன் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றாதான் வாழ்வுன்னு சொல்ல இயேசு வந்தார். அந்த இயேசுவை அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த இயேசுவை நம்புகிற மக்களை அடிப்பாங்க. அந்த இயேசுவை நம்புகிற மக்களை சபையை விட்டு வெளியேற்றுவாங்க, ஜெபாலயத்தை விட்டு வெளியேற்றுவாங்க, தேவாலயத்தை விட்டு வெளியே எடுத்து அடிப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. கடைசியில் அதற்கு காரணமான இயேசுவையும் கொலை செய்ய பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாயில் போய் விழுந்துட முடியுமா? அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டு போக முடியுமா? உங்களை சிந்திக்க சொல்கிறேன், என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். நான் சிந்திக்கணும். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். நான் ஒன்றும் அமைதியாக நான் இருக்க முடியாது. வாயை மூடுன்னு சொல்லி எல்லோரும் என்னை வாயை மூட ட்ரை பண்ணாலும் இல்லை. இது சிந்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம். மௌனமாக இராத. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்களை நான் பயமுறுத்தலை, நான் பயமுறுத்திட்டே நினச்சா எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சத்தியத்தை நான் சொல்லணும். என்னுடைய வயது, தேவன் எனக்கு கொடுத்த அனுபவம், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு. நான் யாராக இருந்தாலும், எத்தனை மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொன்னாதான் என்ன ஆண்டவரே அங்கீகாரம் பண்ணுவார். அவர் என்னை பற்றி சொல்ல வேண்டிய என் நேசகுமாரன். எனக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம குடும்பத்தில் சொல்லணும்ல, என் செல்லம். சொல்லுங்கப்பா சொல்லுங்கள், என் செல்லம். நம்ம சில வீட்டில் நம்ம பேர பிள்ளைகளை, இல்லைன்னா நம்ம வீட்டில் பிள்ளைகளை என் செல்லம், செல்லக்குட்டி, கண்ணு குட்டி, என்னென்ன வார்த்தை சொல்லுவோம். என் செல்லோன்னு அப்படியே அணைச்சி முத்தமிட்டு அப்படியே உச்சி மூந்து அவங்கள என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கும். உண்மையாக என் பிள்ளைய நான் அப்படி நினைக்கிறது போல, என் பேர பிள்ளைய நான் நினைக்கிற மாதிரி. பிதாவாகிய தேவன் என்னை பார்த்து என் நேசகுமாரர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நான் சொல்கிறது ஒருவேளை நீங்கள் விளையாட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா தெரியாது. ஆனால் ஒரு ஊழியர் என்ற முறையில் அந்த கெப்பாசிட்டியில், அந்த முதிர்ந்த ஒரு லெவலுக்கு என்னை கர்த்தர் கொண்டு வரும்போது, நீர் என் நேசகுமாரன், நம்மளாம் பிரியமாக இருக்கிற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவர் மாத்திரம் நம்மளை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டா, நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவர் வானத்தை திறந்து பலகணிகளை திறந்து நமக்கு தருவார். அவர்கிட்ட பிடிச்சதுன்ற இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்ம ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எனக்கு இதை தாரும், எனக்கு இதை தாரும். நான் வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தாரும். என் கண்களை கண்ணீர் வடிய சொன்னேன், அழுது கொண்டே சொன்னேன், எனக்கு வேணும், என் தரணும், என் தரணும். ஜீசஸ், இயேசு ரொம்ப அன்புள்ள தெய்வம், யாரையும் புறம்ப தள்ள மாட்டார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் ஒரு காலம் புறம்ப தள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் பிடிச்சி தள்ள மாட்டேன். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நான் மட்டும் ஓடி வந்தா நீர் என்னை பிடிச்சி தள்ள மாட்டீர் ஆண்டவரே, என்னை அணைத்துக் கொள்வீர் ஆண்டவர், என்னை அணைத்துக் கொள்வீர். உலகம் என்னை வெறுக்கலாம், ஆனா நீர் என்னை அணைத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. உலகம் வெறுக்க நீரோ அணைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த கசப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை சேர்ந்து சொல், ஏசப்பா தோத்திரம். கைகளை தட்டி, ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம். ஒரு முறை சேர்ந்து பாடுவோம், ஏசப்பா தோத்திரம். கை உயர்த்தினாரும், ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம். ஆமென். ஏசப்பா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களோட கூட பேசினதுக்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் கொடுக்கறக்கா ஸ்தோத்திரம். என்ன பரலோகத்தின் மன்னாவினால் என்னை போஷிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் எப்படி நடக்கணும், நடந்து கொள்ளணும் நீர் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா இயேசுவை பற்றி நான் எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஆசீர்வாத. கைகளை வாழ்த்து. அது எனக்கு நல்லது, எனக்கு அது நன்மை, அது எனக்கு அவசியம். அந்த இயேசுவை நான் அறிய அறிய நான் இயேசுவை போல நான் மாறிடுவேன். இயேசுவை போல செயல்பட ஆரம்பிப்பேன், இயேசுவை போல சிந்திக்க ஆரம்பிப்பேன், இயேசுவை போல ஜெபிக்க ஆரம்பிப்பேன். நான் எங்கே போனாலும் இயேசு என் கூட இருந்து என் மூலமாக எனக்காக கிரியை செய்கிறத நான் பார்க்க முடியும். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த கிருபை என்னை கடைசி வரைக்கும் தாரும். என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாள் பரியந்தம் என்னை தாரும், என்னை பலப்படுத்தும். முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் சொல்லுறார்,
நான் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று கருத்து சொல். அந்த சட்டு நின்றதான் சொல்ல, முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை கைவிட மாட்டேன். தகப்பனே, உம்மை பாடி துதிக்கும் போதும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும் அது எவ்வளவு ஆசீர்வாதம், எத்தனை நன்மை. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய அங்கிகளில் வடிகிறதும் அவனுடைய தாடிகளில் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மலையிலும் சீயோன் மலையின் மேல் இறங்கும் ஒரு பனிக்கு ஒப்பாக உடைய வார்த்தைகள் எங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இறங்கி கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனம் புல்லின் மேல் இறங்குவது போல, இளம் பயிரின் மேல் இறங்குவது போல உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள் சாரம் இறங்கி கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பார். நான் பிழைக்கிறபடினால் ஜீசஸ் சொல்றார், நீங்களும் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் பிழைப்பீர்கள், நானும் பிழைப்பேன், நம்ம எல்லாரும் பிழைப்போம். இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரும் பிழைப்பார்கள். இந்த வார்த்தையை பிழைப்பு கொடுக்க, ஜீவன் கொடுக்க, நித்திய ஜீவன் வரைக்கும் ஏற்ற கிரிகளை நடப்பிக்க இந்த வசனங்களை நீர் அனுப்பி கொண்டிருக்கிற காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் வரட்டும், ஒவ்வொரு பெரியோர் மேலும் சிறியோர் மேலுடைய கரம் வரட்டும், ஒவ்வொரு வயோதிபர்கள் இளைஞர் மேலுடைய கரம் வரட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிழ்ச்சியும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.